அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடம் பண்டைய அகழ்வாராய்ச்சி. ஸோ உலக அளவில் எங்கெங்கே அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது, தமிழ்நாட்டில் எங்கெங்கே அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது, அங்கே என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு அகழ்வாராய்ச்சி என்றால் என்ன அதை பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் பற்றிய சில குறிப்புகள் இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்கள் எங்கெங்கே நடந்துச்சு, உலக அளவில் எங்கே நடந்துச்சு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்கே அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் கதை மாதிரி இருக்கும், நீங்களே படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு தன் மக்கள் முன்பு பயன்படுத்திய பொருட்களை கண்டுபிடிக்க பூமியை பல்வேறு இடங்களில் தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்வர்கள் உள்ளனர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓல்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் நம்ம மக்கள் என்ன பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பூமிக்கு அடியில் தோன்றம் பார்த்தீங்களா, அதான் என்ன சொல்லுவாங்க, அகழ்வாராய்ச்சி. ஓகேங்களா? அவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பூமிக்கு அடியில் யாரெல்லாம் தோண்டி ஆராய்ச்சி செய்கிறாங்களோ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பூமியை தோண்டுவதற்கு செயல்முறை அகழ்வாராய்ச்சி என அழைக்கப்படுகிறது. பூமியை தோண்டக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சி. ஓகேங்களா? அகழ்வாராய்ச்சி என்பது பூமியின் மேற்பரப்பின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்வதாகும். பூமிக்கு மேலே தான் பூமி அப்படின்னா பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அடி. ஓகேங்களா? ஸோ அந்த அடியில் என்ன பொருளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தோன்றாங்க பார்த்தியா, அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி. அதை தோண்டிட்டு போய் அது என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் அகழ்வாராய்ச்சியாளர்கள். சரிங்களா? அகழ்வாராய்ச்சியின் முறையாக திட்டமிடல், தற்செயல் மற்றும் மீட்பு பணி, ஓகேங்களா, ஆகிய நோக்கங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அகழ்வாராய்ச்சி வகைப்படுத்துவாங்க. ஒன்று திட்டமிடல், 2 தற்செயல், 3 மீட்பு பணி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் அகழ்வாராய்ச்சி. பூமிக்கு அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தோன்றது அகழ்வாராய்ச்சி. அந்த தோண்டிய பொருட்களை வச்சு இந்த ஆராய்ச்சி செய்கிற பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள். ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அகழ்வாராய்ச்சியின் பொழுது கண்டெடுக்கப்படும் பொருட்கள் பார்த்தீங்கன்னா தொல் கைவினை பொருட்கள். இது 1 கொஸ்டின் கேட்பாங்க. அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் தொல் கைவினை பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்பவர் யார்? தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்பவர் யார்? ஓகேங்களா? மனிதர்கள் மற்றும் இடங்களின் வரலாற்றை அகழ்வாராய்ச்சி மூலம் ஆய்வு செய்கின்றனர். மேலும் அவர்கள் தொல்வினை பொருட்களையும் பகுப்பாய்வு செய்வார்கள். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள். ஓகேங்களா? உலகளவில் ஆர்வத்தை ஏற்படுத்திய சில அகழ்வாராய்ச்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எகிப்தில் உள்ள பிரமிடு, சிந்துவெளி நாகரிகம். ஓகேங்களா? எகிப்தில் உள்ள பிரமிடு. ஓகேங்களா? ஸோ பிரமிடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரமிடுகள் பற்றி அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட போது அரசிக்காக வடிவமைக்கப்பட்ட சிறிய அளவிலான பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஓகேங்களா? பிரமிடு ஃபர்ஸ்ட் யாருக்காக வடிவமைக்கப்பட்டன பார்த்தீங்க அப்படின்னா அரசிக்காக வடிவமைக்கப்பட்டன. ஓகேங்களா? மிக சிறப்பான வடிவமைப்பினை கொண்ட மிக பெரிய கல்லறைகள் அரச குடும்பத்தில் கட்டப்பட்டன. ஓகே, பெரிய கல்லறை பார்த்தீங்க அப்படின்னா சிறிய அளவிலான பிரமிடுகள் பார்த்தீங்கன்னா அரசிக்காக வடிவமைக்கப்பட்டது. பெருசு பார்த்தீங்க அப்படின்னா அரச குடும்பத்தினருக்காக கட்டப்பட்டன. ஓகேங்களா? ஸோ பிரமிடுகளிலிருந்து கண்டறியப்பட்ட எலும்புக்கூடுகள், மக்களின் சராசரி உயரம் மற்றும் வயது பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சராசரி உயரம் இவ்வளோதான் இருப்பாங்க, அவங்க ஏஜ் இவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேர் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோண்டப்பட்ட முதல் தொல்லியல் ஆய்வுத்தளம் இதுவாகும். ஓகேங்களா? ஸோ 20th செஞ்சுரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்ட முதல் தொல்லியல் ஆய்வுத்தளம் இதுதான் ஆகும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, தானிய களஞ்சியங்கள், பெரிய குளம், பாதுகாப்பு சூழல், இதெல்லாம் பார்த்துக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சரிங்களா? ஸோ பிரமிடு எங்கே இருக்குது, சிந்துவெளி நாகரிகம் எங்கே இருக்குது, அது அப்படிங்கிறத லொக்கேஷனும் கண்டிப்பாக மெமரி பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில அகழ்வாராய்ச்சிகள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா? ஆதிச்சநல்லூர் என்ன மாவட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அங்கே என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள், பல்வகைப்பட்ட மண்பானங்கள். ஓகேங்களா? கலர் பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு. ஓகேங்களா? இரும்பிலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், சில தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டன.
வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகள் புலி, யானை, மான் போன்ற வெண்கலத்திலான உருவங்கள் கிடைக்கப்பட்டன. ஓகே, இதெல்லாம் இந்த உருவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்கலத்திலான உருவங்கள் கிடைக்கப்பட்டன. எங்கன்னா ஆதிச்சநல்லூரில். மண்பானங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்களை செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தனர். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கப்பட்ட பொருளை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸோட இமேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் வந்து செஞ்சுருந்தாங்க. அதேமாரி அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்பானங்கள். சரிங்களா, இதுதான் வந்து ஆதிச்சநல்லூர். என்ன டிஸ்ட்ரிக்ட் மெயினாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ தூத்துக்குடி மாவட்டம். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனித இனத்தின் பழங்கால எச்சங்கள் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அவ்விடத்தை என்னன்னு சொல்லுவாங்க, தொல்பொருள் ஆய்வு இடம் என அழைக்கப்படுகிறது. ஓகே, மனித எச்சங்கள் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அது எல்லாமே தொல்பொருள் ஆய்வு இடம். ஓகேங்களா, அரிக்கமேடு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ அரிக்கமேடு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு அருகில் உள்ள ஒரு தொல்பொருள் ஆய்வு சார்ந்த இடமாகும். கடற்கரை கிராமமாக இருந்த அரிக்கமேடு ரோம் நகருடன், ஓகே ரொம்ப முக்கியமானது, ரோம் நகருடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தது என்பதை அகழ்வாராய்ச்சி மூலம் அறிய முடிகிறது. அங்கு ரோமானிய விளக்குகள், இது ரொம்ப முக்கியமானது, ரோமானிய விளக்குகள் எங்கே காணப்படுகிறது, அரிக்கமேடு. சரிங்களா, கண்ணாடி பொருட்கள், பல வகை கண்ணாடி மணிகள், விலை உயர்ந்த கற்கள், வீட்டு உபகரண பொருட்கள், மது குடுவைகள், இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அரியலூரில் உள்ள செந்துறையில் சில டைனோசர் முட்டைகளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, ஸோ டைனோசர் முட்டைகள் வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர். என்ன ஊர்னு கேட்டாங்க, செந்துறையில். ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நினைக்கிறேன். கீழடி. ஓகேங்களா, கீழடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாவட்டம், சிவகங்கை மாவட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த ஏஎஸ்ஐ ஓகே அப்படிங்கிறது வந்து மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. தி ஆர்ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தி ஆர்ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் ஏஎஸ்ஐ. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திரிபுவனம் தாலுக்காவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்வாய்வு செய்துள்ளது. ஓகேங்களா, ஸோ திரிபுவனம் தாலுக்கா. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழடி கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை, ஓகே ஒரு நகரை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துச்சு, கீழடியில் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, அங்கே மேலும் என்னெல்லாம் எடுக்கப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா செங்கலால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகள் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன. மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பானங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெங்கல் படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே கிடைச்சிருக்கு, கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பானங்கள். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பானம் எங்கே கிடைச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா சிவகங்கை. ஓகேங்களா, கீழடியில் உள்ள சிவகங்கை. ஸோ இந்த இமேஜில் லைட்டாக பார்த்துக்காங்க. ஸோ ஆர்ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள், எக்ஸாவேஷன் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி, அன்எர்த்தட் அப்படின்னா தோண்டி எடுக்கப்பட்டவை. ஸோ இப்போ இந்த லெசன் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சி அப்படின்னா என்ன, அகழ்வாராய்ச்சியாளர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிரமிடு மற்றும் சிந்துவெளி நாகரிகங்களை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறிய பிரமிடு, பெரிய பிரமிடு கேட்பாங்க. இது வந்து 20ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்படுது. ஹரப்பா நகர்னு சொல்லுவாங்க. ஆதிச்சநல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்ட்ரிக்ட், கீழடி வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட், அரிக்கமேடு வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட், டைனோசர் முட்டை வந்து எங்கே கிடைச்சி, இதுமாரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசி எங்கே பார்க்குறது. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து பார்த்துடலாம். அகழ்வாராய்ச்சி மூலம் மனிதர்கள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் பற்றிய வரலாற்றினை படிப்புள்ள வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள். ஓகேங்களா, எகிப்தில் உள்ள சிறிய பிரமிடு அப்படின்னு கேட்டாங்க அரசி, பெரிய பிரமிடு அப்படின்னா அரச குடும்பத்தினர். சரிங்களா, சிந்துவெளி நாகரிகம் டேஸ் நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது, ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இது 20th century. சரிங்களா, ஆதிச்சநல்லூர் டேஸில் உள்ளது தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். கீழடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் காலம் என்பதை தெரிவிக்கிறது, சங்ககால என்பதை தெரிவிக்கிறது. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு மேட்சில் பொறுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிடுகள் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், எகிப்து. சுட்ட செங்கற்கள் சிந்து நாகரிகம். மண்பானங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழடியில் வந்து மண்பாலம் கண்டுபிடிச்சாங்க. சிவகங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் விளக்கு. ஓகே, ரோமன் விளக்கு. மதுபான குடுவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். அரிக்கமேடு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு. சரிங்களா, இது மேட்சிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படியே இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா தவறா? அகழ்வாராய்ச்சியின் போது தொல்வினை பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சரி. சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பாவில் உள்ளது. சரி. ஆதிச்சநல்லூர் என்ற சொல்
ஆதிச்சநல்லூர் என்ற தொல்பொருள் ஆய்வு இடம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் உள்ளது. தப்பு. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற பிளேஸ்ல இருக்கு. கீழடி செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி கீழடி ஒரு வளர்ச்சி அடைந்த நகரம் என்பதை தெரிவிக்கிறது. தவறு. ரோமன் விளக்குகள், கண்ணாடி பொருட்கள், விலை உயர்ந்த கற்கள் போன்றவை அரிக்குமேல கிடைத்தன. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிற லெசன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வேற ஒரு லெசன்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ.